சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. Whoso keepeth the fig tree shall eat the fruit thereof, so he that waiteth on his master shall be honored. Proverbs 27:18. అంజూరపు చెట్టును పెంచువాడు దాని ఫలము తినును, తన యజమానుని మన్నించువాడు ఘనత నొందును. సామెతల గ్రంథం 27వ అధ్యాయం 18వ వాక్యం. அத்திமரத்தை காக்கின்றவன் அதன் கனியை புசிப்பான், தன் எஜமானனை காக்கின்றவன் கனமடைவான். நீதிமொழிகள் 27:18. அன்பின் தேவ பிள்ளைகளே, அத்திமரத்தை குறித்து ஓமையை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அது கனி இல்லாத காலத்திலே சபிக்கப்பட்டதென்று. ஆண்டவர் நம்மை அப்படித்தான் பார்க்கிறார். அத்திமரத்தை போல நம்முடைய வாழ்க்கை காக்கப்பட வேண்டும், தேவனுக்கு பிரியமாய் நாம் கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். நம் சர்வ ஜாக்கிரதையோடு கூட சகல காரியத்திலும் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை தேவன் விரும்புகின்றார். அப்படி காக்கும் பொழுது எஜமானிடத்திலே நிச்சயமாய் கனமடைவர் என்பதை தேவன் இந்த காலை வேளையிலே நமக்கு சொல்ல விரும்புகின்றார். அந்த அன்பின் தேவனுக்கு நேராய் நம்மை தாழ்த்தி தரைமட்டமாய் ஒப்பு கொடுத்து அவரை பார்த்து, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே என்று சொல்லுவோமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். Thank you for watching. God bless you.